குருவே சரணம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் தரும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சூரியன் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து அது உங்கள் இதில் ஜாதகத்தில் உச்சமாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட இருக்காருன்னா உங்களுக்கு வந்து சூரியன் நல்லா ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்பா இல்லைன்னா சூரியன் வந்து நீச்சம்னு அர்த்தம். அப்பா கூட தங்கலை, அவர் வந்து வெளியே இருக்கார் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சூரியன். நான் அந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்திருக்கணும். அதை வச்சு உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழகாக அனலைஸ் பண்ணிக்கங்க. நான் ஒரு கிரகத்துக்கும் சொல்லிகிட்டே வரேன். சூரியன் தந்தை, அதிகாரம், அரசாங்கம், புகழ், உடல் நலம், அப்புறம் வந்து அரசு நிவாரணம். அடுத்து சந்திரன் தாய், அப்புறம் வந்து மனநலம், அது மனநிலை, உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி, பயணம், ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, நீர், விவசாயம், பொருள், உணவுப் பொருள், கடல், முத்துக்கள், பால், அப்புறம் வந்து வெள்ளை நிற பொருட்கள், அப்புறம் வந்து செவ்வாய் சகோதரன் கூட இருப்பாங்க, தைரியம், உடல் பலம், அடுத்து வந்து அசையா சொத்து, அறுவை சிகிச்சை, வீடு, யூனிஃபார்ம் சர்வீசஸாக இருப்பாங்க, அந்த போலீஸ், மிலிட்ரி அந்த மாதிரி இருப்பாங்க, கோபம், வன்முறை, போர் அண்ட் விபத்து. அடுத்து வந்து புதன் வந்து கல்வி, நுண்ணறிவு, வியாபாரம், கணிதம், போதனை, ஜோதிடம், நகைச்சுவை, வாஸ்து, சினிமா, அப்புறம் வந்து சுய கட்டுப்பாடு. அடுத்து வந்து குரு பகவான் குழந்தை, அறிவு, கற்பித்தல், நல்ல குணம், ஆன்மீகம், உடல் அமைப்பு, புகழ், ஞானம், சாஸ்திரம், அறிவு, தானம், தர்மம், தவம், நீதி, திறமை, ஜோதிடம். குரு வந்து இங்கேயும் ஜோதிடத்துக்கும் இங்கேயும் வந்துடுவார். அடுத்து சுக்கிரன் மனைவி, திருமணம், வாகனம், ஆபரணம், ஆடம்பர பொருட்கள், காம உணர்வு, அப்புறம் வந்து வெள்ளி பொருட்கள், ஆடம்பர உடைகள், நடனம், இசை, புகழ், பணம், வசீகர பேச்சு, அலங்காரம் மற்றும் சிற்றின்பம். அதற்கடுத்து வந்து சனீஸ்வர பகவான் ஆயுள், தொழில், வறுமை, சட்டம், உலோகம், கடின உழைப்பு, அடிமைத்தன்மை, வழக்கு, கழிவுப்பொருள், மறுசுழற்சி பொருட்கள், அதாவது மறுசுழற்சி பொருட்கள், உறுதியான, அப்புறம் வந்து உலோகங்கள், வயதான காலம், பெட்ரோல், சாக்கடை கழிவுகள், கருமை பொருட்கள், அப்புறம் வந்து இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இதெல்லாம் வந்துடும். ராகு பகவான் போகம், கடினமான பேச்சு, வெளிநாட்டு வாழ்க்கை, ஆராய்ச்சி, வேண்டுமென்றே ஆவலை தூண்டுறது, கட்டுப்பாடற்ற நிலை, திருப்தியற்ற நிலை. கேது பகவான் ஞானம், மோட்சம், இறை சிந்தனை, ஆராய்ச்சி, வெளிநாட்டு வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, விஷப்பொருட்கள், தற்கொலை எண்ணம், கெட்ட புத்தி, அபராதம், தடை, அப்புறம் வந்து முன்ஜென்ம சிந்தனை, இதெல்லாமே வந்து கேது பகவான் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து உச்சம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் இந்தந்த கிரகங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ரோல் வந்து இப்படி ப்ளே பண்ணுது, இல்லைனா நீச்சமாக ப்ளே பண்ணுது. அதுக்கேற்றாற் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிரகத்தை வழிபடுவதோ, அதை சார்ந்த அதிதேவதைகள்னால் வந்துட்டு அவங்களுக்கு மேலே உள்ள இவங்க வழிபடுவாங்களே தேவதைகள். இப்போ புதன் எடுத்துக்கிட்டால் வந்துட்டு பெருமாள், நாராயணன், அவர் தான் வந்து இது டாப். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கும். ஸோ அவங்கள பிடிக்கும்போது இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.